ஹாய்! வெல்கம் டு பெர்ஃபெக்ட்லி டெலிஷியஸ். வாங்க இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் கத்திரிக்காய் கிரேவி. இதுக்கு தேவையான பொருட்கள், இத எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கிறேன். இதுல 1 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலைய சேர்த்து வறுத்துக்கலாம். ஆயில் சேர்க்காம ட்ரை ரோஸ்ட்டா தான் வறுக்கணும் இத. இப்படி நல்லா வறுந்ததும் இத ஒரு தட்டுல மாத்தி வச்சுக்கலாம். இதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இதையும் ட்ரை ரோஸ்ட்டா தான் வறுக்கிறேன். இதையும் ஒரு தட்டுல மாத்தி வச்சுக்கலாம். கூடவே இதே கடாயில 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்த சேர்த்து வறுத்துக்கலாம். இதையும் நானு ட்ரை ரோஸ்ட்டா தான் வறுக்கிறேன். இது ஆறட்டும். குழம்புக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். இதுல 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பில, கூடவே ஒரு பெரிய வெங்காயத்த நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு வெங்காயத்த பெரிய துண்டா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 தக்காளி சேர்த்து இத கொரகொரப்பா அரைச்சு வச்சுக்கலாம். பாருங்க, இது இருக்கட்டும் இப்போ. நம்ம சேர்த்த வெங்காயமும் நல்லா வதங்கியிருக்கு. இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதுலயே நானு நீள நீளமா நறுக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயும் சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம சேர்த்த கத்திரிக்காய் ஒரு வாட்டி நல்லா கலந்து, இது ஒரு 4, 5 நிமிஷம் மூடி போட்டு எண்ணெயிலேயே வதக்க போறோம் நம்ம இப்ப. அப்பதான் குழம்பு நல்லா ருசியா இருக்கும். பாருங்க, கத்திரிக்காய்லாம் நல்லா சுருண்டு வதங்கியிருக்கு. ஒரு வாட்டி இத கலந்து விட்டுட்டு, குழம்புக்கு தேவையான கல்லுப்பையும், கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்து கலந்துக்கலாம். இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வெங்காய, தக்காளி விழுதையும் சேர்த்து கலந்துக்க போறோம். இத ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு, மூடி போட்டு ஒரு 4, 5 நிமிஷம் இத வதக்கணும். பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனை போய் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதுல காரத்துக்கு தேவையான அளவு மொளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூளையும் சேர்த்துக்கிறேன். இதையும் கலந்து விட்டுட்டு, நம்ம சேர்த்த மொளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் பச்சை வாசனை போய் வதங்கணும். இதையும் மூடி போட்டு இன்னும் 2, 3 நிமிஷம் இத வதக்கிக்கலாம். பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு இது நல்லா வதங்கியிருக்கு இப்போ. இதுல நானு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். நான் இங்க 1 கிளாஸ் அளவுக்கு சேர்க்கிறேன். உங்க தேவைக்கேற்ப இத சேர்த்துக்கங்க. இப்போ ஒரு மூடி போட்டு இத கத்திரிக்காய் நம்ம வேக வச்சுக்க போறோம். ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம வறுத்து வச்சிருக்கிற நிலக்கடலை, எள்ளு, வெந்தயம் சேர்த்து பொடியா அரைச்சுட்டு வந்துடலாம். பாருங்க இப்படி. இப்போ குழம்ப ஒரு வாட்டி பார்க்கலாம். கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பொடியும் சேர்த்து கலந்துக்கலாம். இது கலந்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்ல. 1 நிமிஷம் மட்டும் இத குழம்போட சேர்த்து வதங்குனா போதும். பாருங்க, நம்ம சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இத நீங்களும் ஒரு வாட்டி வீட்ல ட்ரை பண்ணிட்டு,
எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.